ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி 2 ஜூன் 2026 FII-DAO டேட்டாஸ் பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு அதிசயம் என்னன்னாக்கா, நம்ம மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி DIIs 9589 கோடிக்கு பை பண்ணி இன்றைக்கி நெட் பையர்ஸாக தான் இருக்காங்க. FIIs எப்பவும் போல் விற்று தள்ளி 8362 கோடிக்கு விற்று இன்றைக்கும் நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக செத்து போய் கிடந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி உயிர் தெழுந்ததை பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு ஐடிசியாக இருக்கட்டும், இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருந்தது. அதே மாதிரி ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னப்பா இது, டிசிஎஸ்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, 5% கிட்ட ஏறி இருக்குது. அந்த மாதிரி விப்ரோ எல்லாமே கண்டினியூஸாக ஒரு 2-3 கன்சிக்யூட்டிவ் டேஸாக வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்றது பார்ப்போம் வாங்க. நிஃப்டி இன்றைக்கி 23,483.55 க்ளோஸ் ஆகிருக்கு. இது 100.95 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ரொம்ப நாள் பிறகு. அப்புறம் சென்செக்ஸ் 74,649.84 க்ளோஸ் ஆகிருக்கு. 382.50 புள்ளியில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு. என்ன தான் ஓப்பனிங்கில் கொஞ்சம் நெகட்டிவில் அப்படி இப்படி இருந்தாலுமே க்ளோசிங் அப்போ மார்க்கெட் நீங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும். இந்த 2 இண்டெக்ஸ்லையுமே கரெக்டாக செகண்ட் ஹாஃபில் ஒரு ரெக்கவரி, ஒரே மாதிரி கிராஃப் திரும்பவும் அன்றைக்கி பார்த்து அதே மாதிரி இருக்கா. இது அது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கும் அதே மாதிரி தான். பெருசாக நம்மளெல்லாம் ஈஸியாக அடிச்சுட்டுறான் அப்படின்ற மாதிரி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு தான் எல்லோரும் போட்டு வரிசையாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம தாய்வான் வந்து நம்மளை கீழே தள்ளி 5ஆவதுலேருந்து 6ஆவதுக்கு தள்ளினாங்க. அவங்க மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட்டோட பெருசு அப்படின்னு காமிச்சாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா சவுத் கொரியா நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. அவங்க 6th பிளேஸை விட்டுட்டு அண்ணன் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அவங்க 6th பிளேஸுக்கு போயிட்டாங்க. நம்ம 7th பிளேஸ்க்கு வந்துட்டோம். இதனால் மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேட்டிங்கன்னா, மார்க்கெட் மேலே இருக்க நம்பிக்கை நிறைய பேருக்கு போயிடும். அதுலேருந்து இன்வெஸ்டர்ஸ் நிறையா பேர் கோல்டுக்கோ இல்லை யூஎஸ் கரன்சிக்கோ யூஎஸ் மார்க்கெட்டுக்கோ ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ நம்ம மார்க்கெட் எப்பவும் போல் டல்லு தான். ஆளே இல்லாத கடையில் டீ ஆற்றிக்கிட்டு உட்கார வேண்டியது தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நிலமை தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஆகுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர்த்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லது. பாய்.